நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் 9. சேனலில் இருந்தால் சும்மா மற்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் கூடி பேசி கொண்டிருந்தார்கள். சரியா மாட்டினா அருந்ததி 8000ஆம் ப்ளஸ் டெஸ்ட்டில் ரேர் பிளட் குரூப்பாம், யாரும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இவ பணமும் செல்வாக்கும் எடுபடாமல் போச்சு பாத்தியா. இவ ஒரு கிரிமினல்னு இத்தனை காலம் தெரியலையா. இவ தெம்பா செல்வாக்கோட பணபலமும் நிறைஞ்சு வாழும்போது இவ பின்னால் ஒரு கூட்டமே அலைஞ்சது. படுத்த உடனே ஓடுறாங்க பாத்தியா. அதுதான் உலகம். 2 கேஸை கோர்ட்டுக்கு வர விடாமல் தடுக்க காரணமாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. இவ வெளியில் வந்தா போட்டுருவாங்க இவளை. சும்மா டீ குடிக்க வந்தாள். அருந்ததி விஷயம் தெரியுமா உனக்கு? அதான் டெங்கு சங்கதி தானே. எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, ஆளை விடுங்க. டிவியில் செய்தி போக சும்மா அதை கவனித்தாள். ரேர் குரூப் பி நெகட்டிவ், பிளட் டெஸ்ட்டில் தானம் தேவை என்ற நிலை என சகலமும் வர அவளோட ஆதரவாளர்கள் பல பேருக்கு இந்த குரூப் இருந்தும் யாரும் தர தயாரா இல்லையாம். பெண்ணா இருக்கிற காரணமாக பெண் தான் தர முடியுமாம். சுமாவுக்கு ஃபோன் வர அவள் அதை பேசிவிட்டு புறப்பட்டாள். ஆஸ்பத்திரியில் வெறும் பரபரப்பாக இருந்தது. அருந்ததிக்கும் தன் நிலை தெரிந்துவிட்டது. அவளால் காப்பாற்றப்பட்ட ஆதரவாளர்கள் அனைவரும் ஆண்கள். அதில் ஒருவர் தர தயாராக இருந்தார். ஆனால் தர முடியாது. நாளைக்கு காலையில் இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. டாக்டர்கள் சொல்லிவிட தன் பாவங்கள் கண்ணுக்கு முன்னால் ஓடியது. டாக்டர் அறைக்கு ஃபோன். வணக்கம்மா. ஆமாம், பி நெகட்டிவ் ரேர் குரூப் தான். அப்படியா? சொல்லுங்கள். இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. தரமணியில் தான் உலக சுகாதார நிறுவனத்துக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அங்கே ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. அவங்க பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்டு பார்க்கணும். நானே வரேன்மா. இதை பேஷண்ட் உட்பட யாருக்கும் சொல்ல வேண்டாம். போலீஸ் வக்கீல் யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் அங்கே வரணுமா? நீங்கள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம், தரமணிக்கு வந்துடுங்க. இங்கே டாக்டர் சில உபகரணங்களை தயார் செய்து கொண்டிருந்தார். எதையும் வெளியில் சொல்லவில்லை. சத்யா அருந்ததியின் அறையில் இருந்தான். உனக்கு மட்டும் ஏதாவது ஆற்றினா நான் அந்த சும்மாவை நிச்சயமாக கொள்ளுவேன். நிறுத்திடா, கொலைவரையில் அலையாதே. நான் நிறைய பாவங்களை செஞ்சதால தான் இன்னைக்கு மரணத்தோட பிடியில் இருக்கேன். அவள் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கா. அவள் மிச்சம் மீதி இருக்கிற என்னோட தப்புகளுக்கு பட்டியல் தயாரிக்கிற வேலையில் இருப்பா. என் முடிவு அவளால்னு கடவுள் தீர்மானித்த பிறகு நான் அதை மாற்ற முடியுமா? டாக்டர் வந்து அவளுக்கு சில பரிசோதனைகளை செய்தார். டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா உங்களால்? சொல்லுங்க அருந்ததி. நாளைக்கு காலையில் நான் உயிரோடு இருந்தால் சும்மாவை நான் பார்க்கணும், அவகிட்ட பேசணும். அக்கா, உனக்கு பைத்தியமா? உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான். அவளை பார்த்து நீ எதுக்கு பேசணும்? அவள் வரட்டும். இங்கேயே அவ கதையை நான் முடிக்கிறேன். டாக்டர், போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிடுங்க. இவனை உள்ளே தூக்கி வச்சாதான் அடங்குவான். சும்மாவுக்கு என் விருப்பத்தை சொல்லுங்க. அவள் இஷ்டப்பட்டா வரட்டும். சரிம்மா. வெளியே வந்து இதை டாக்டர் சொல்ல, சாகுற தருணத்தில் கூட இந்த அம்மா சும்மாவுக்கு எதிராக பிளான் பண்ணுறா. இவ கிரிமினல் புத்தி போகாது. அந்த ஓட்டல் வாசலில் ஜானி காத்திருந்தான். சும்மா வந்து விட்டாள். நிறைய விலை இருக்கு ஜானி. நீ கூப்பிட்ட காரணமாக வந்தேன். சீக்கிரம் சொல்லு. நீ இப்படி அவசரப்பட்டா பேச முடியாது. இது நம்ம வாழ்க்கை. நான் நிதானமாக தான் பேசுவேன். சும்மா, உங்கள் வீட்டில் நீ பேசியிருந்தா நானும் எங்கள் அம்மா கிட்ட பேசலாம். நீ எங்கள் அம்மாவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு கூட வரலை. எங்கள் அப்பா உன்னோட தீவிர ரசிகர் ஆயிட்டார். உனக்கு மன்றம் திறந்தா கூட ஆச்சரியமில்லை. அட, இது வேறையா? முழுசா கேளு. உன்னை மாதிரி தப்புகளை தைரியமாக வெளிச்சம் போடுற ஒருத்தி தான் தனக்கு மருமகளாக வரணும்னு பிடிவாதமாக இருக்கார். உன்னை சந்திக்க எப்போ எங்கே வரலாம்னு கேட்குறார். இது நிஜமா ஜானி? வீடியோ காலில் அப்பா கூட பேசுகிறியா? ஒரு பாதி தானே ஓகே ஆயிருக்கு. அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்களும் உன்னை ரசிக்கிறாங்க, ஆனால் பயப்படுறாங்க. நீ மருமகளாக வந்தால் குடும்பத்துக்கு ஆபத்து வருமோன்னு பயம். ஒரு பெண்ணோட நியாயமான பயம். அம்மா ஆதரவு இல்லைன்னா நம்ம கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் ஜானி. இது தொடர்பாக அப்பா அம்மா மத்தியில் பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் அவகாசம் தருவோம். அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுவார். நீ தைரியமாக உங்கள் அம்மா கிட்ட இதை சொல்லலாம். சும்மா, அருந்ததிக்கு தண்டனை உறுதி. அவள் பிழைக்கிறதே கஷ்டம். உனக்கு இனி பயம் இல்லை.
அப்படியெல்லாம் நம்பாதே. பிழைச்சு வந்தா என்னை கொல்லாமல் இருந்தது விடமாட்டா. முதல்ல எங்கள் அம்மா கிட்ட நம்ம காதலை சொல்லிட்டு அப்புறமா மாமாவை நான் சந்திக்கிறேன். தொழிலதிபர் சங்கரலிங்கம் ஆஸ்பத்திரிக்கு வர பெரும் பரபரப்பாகிவிட்டது. அவரது உதவியாளர்கள் 4-5 கார்களில் வர டாக்டரே வந்து வரவேற்றார். எப்படி இருக்காங்க அருந்ததி? நான் இப்போதான் வெளிநாட்டிலிருந்து வர்றேன். அவங்களை பார்க்கத்தான் வந்தேன். இரத்த வகை பிளட் டெஸ்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். எனக்கு இது தெரியாமல் போச்சு. நாளைக்கே ஆள் வந்துடும். சார், ஆள் கிடச்சாச்சு. அதை அருந்ததிக்கு கூட சொல்லலை. ஏன்னா நல்லபடியாக இது முடிகிற வரைக்கும் மீடியாவில் தெரிய வேண்டாம்னு. யார் கொடுக்குறாங்க? சரி, யாரோ கொடுக்கட்டும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிடலாம். நான் அருந்ததியை உடனே பார்க்கணும். வாங்க, ரொம்ப கூட்டம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் மட்டும் வாங்க. சங்கரலிங்கத்தை டாக்டர் அழைத்து வந்தார். அருந்ததிக்கு ட்ரிப்ஸ் போய்க் கொண்டிருந்தது. சங்கரலிங்கத்தை பார்த்ததும் அருந்ததி முகத்தில் ஆழமான அதிர்ச்சி. டாக்டர் வெளியேற, அந்த போதை மருந்து பிராத்தல் ஹவுஸ் ரெட்டை கொலையில் 6 பேர் கைதாகி அவங்களை வெளியில் கொண்டு வர்றேன்னு நீ 30 கோடி பணம் வாங்கியிருக்கே. அவங்க அப்ரூவர் ஆனால் நான் மாட்டுவேன். லிங்கம், நாளைக்கு நானே உயிரோடு இருப்பேனான்னு தெரியலை. உனக்கு பிளட் டெஸ்ட் தர ஆளை டாக்டர் ரெடி பண்ணியாச்சு. இது வெற்றியடையாமல் மீடியாவுக்கு தெரிய வேண்டாம்னு யாருக்கும் சொல்லலை. உன்னால் கோர்ட்டில் ஆஜராக முடியாது. ஏன்னா நீ அக்யூஸ்ட். உன் ஆசான் ராமாயணனை ஆஜராகச் சொல்லு. உனக்கு தந்த 30 கோடியை அவருக்கு மாற்று. எப்போது கேஸை கையாளணும்னு 2 பேரும் பேசுங்க. அவங்க 6 பேரும் வெளியில் வரணும். இல்லைனா நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்னால் பேசக்கூட முடியலை. இப்போ எங்களை மாதிரி பெரிய ஆட்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு கோர்ட்டில் பொய்களாக அடுக்கி குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வந்தே இல்லை. நீ வெளியில் வர உனக்கே வழி தெரியலையா? ராவணனை உடனே வரச் சொல்லு. அவளால் பேச முடியாமல் கண்களை மூடிக்கொண்டாள். நடிக்கிறியாடி நார? அவர் ஆவேசமாக எழுந்து அவள் கழுத்தை நெருக்கப் போனார். கதவு சத்தமிட கைகளை எடுத்து பின்வாங்கினார். வெளியே வந்தார். அவர் செல்வாக்குள்ள மனிதர் என்பதால் போலீஸ் தடுக்கவில்லை. அவர் கோபமாக போய் காரில் ஏற கார் புறப்பட்டது. அங்குள்ள சீனியர் லாயர்கள் தனியாக வந்து அந்த 6 பேரை வெளியில் எடுக்க நிறைய பணம் தந்திருக்கிறார். அவங்க கோர்ட்டில் வாயை திறந்துட்டா இவர் உள்ளே போகிற நிலைமை. அதான் ஆவேசம். அருந்ததி சாக போகிறது உறுதி. அது டெங்குவாலையா இல்லை எதிரிகளாலையான்னு தெரியலை. ஆயுதம் எடுத்தவனுக்கு அந்த ஆயுதத்தால் தான் மரணம்.